ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆரோ நெல்லை சேனல். இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். நாட்டுக்கோழியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழியை 3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுறேன். நாட்டுக்கோழியை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்கிறது. நம்முடைய எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த இறைச்சி ரொம்பவே யூஸாக இருக்குது. இப்போ அதில் மஞ்சள் தூள், தயிர், கல்லுப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இறைச்சி சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆயுசு கூடுகிறது. தூக்கம் நல்லாவே வரும். தூக்கம் வராதவங்க இந்த இறைச்சி நல்லாவே சாப்பிடலாம். டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், தயிர், உப்பு போட்டு நல்லா விரசி வச்சுருக்கேன். சிக்கன் ரெடியாகி வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது ஒரு மிக்ஸி கப்பில் துருவின தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, மிளகு, கொஞ்சமாக வாட்டர் ஊற்றுறேன். இப்போ இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி வைக்கிறேன். குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறேன். அடுப்பில் சட்டியை வச்சு மல்லி போடுறேன். மல்லியை லேசாக வறுக்கணும், ரொம்ப கருகக்கூடாது. வத்தலை போட்டு வறுக்கிறேன். அரிசி போட்டு வறுக்கிறேன். சின்ன சீரகம் போட்டு வறுக்கிறேன். ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். பெருஞ்சீரகம் போட்டு வறுக்கிறேன். நாட்டுக்கோழியில் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே காணப்படுது. கடுகு போட்டு வறுக்கிறேன். இப்போ மல்லி, அரிசி, வத்தல், கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு வறுத்து வச்சுருக்கத எல்லாத்தையும் தட்டி நல்லா கிரைண்ட் பண்ணணும். குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன உள்ளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய உள்ளி கூட யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க நம்ம தோலோடு சாப்பிட்றதுனால வாயு ப்ராப்ளம் வராது. தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சால் இலையை போடுறேன். அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க உள்ளியை போடுறேன். உள்ளியை வதக்குறேன்.
உள்ளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். உள்ளி வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் உள்ளியும் எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே போடுறேன். இப்போமே எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக வந்துட்டு அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட ஊற வச்சுருக்க சிக்கனை தட்டுறேன். சிக்கனை உள்ளி தக்காளியோட சேர்ந்து நல்லா வதக்குறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போடுறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்குறேன். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணுறேன். சிக்கன் வேகிறதுக்காக மூடி வைக்கிறேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே கொதிச்சு வெந்துட்டுருக்கு. நாட்டுக்கோழி நல்லாவே வெந்துட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை தட்டுறேன். ஸோ கடையில் கிடைக்கிற பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழியில் ரொம்பவே சத்து காணப்படுது. குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போடுறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் தட்டுறேன். இதை அரைச்சி சாப்பிட்றதுனால இதயம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க உதவுது. நாட்டுக்கோழியில் நிறையவே சத்து காணப்படுது. இதில் நம்மளாவே அரிசி இறை போட்டு நம்மளே வளர்க்குறதுனால இதில் இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இதில் கிடையாது. இப்போ தட்டை வச்சு மூடி வைக்கிறேன். தட்டை ஓப்பன் பண்ணுறேன். மசாலாவுடைய பச்சை வாசனை தேங்காயுடைய பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிட்டு. இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, கிராமத்து ஸ்டைல். நம்மளாவே மசாலா ரெடி பண்ணி போடுறதுனால இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.